ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. ஸோ இந்த வாரம் சீட்டு அமௌண்ட் எல்லாத்துடைய அமௌண்ட் வந்துடுச்சு. ஸோ நோட்டில் என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ சீட்டு ரெடி, நானும் ரெடி, நீங்களும் ரெடி. சீட்டு ரெடி, நோட் ரெடி. சரி, சீட்டு குலுக்கிடலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டசாலி உழைப்பாளி யாருன்னு பார்த்துருவோம். சீட்டு கவுண்ட் பண்ணி போடல. ஸோ 23 சீட்டு உள்ளே இருக்குது. இந்த வாரம் 3வது வாரம். ஓகே, சட்டம் கம்மியாக கேட்குது, சீட்டு அதிகமாக இருக்கணும்னு கேட்குதா? கேட்குது. அச்சோ, ஓகே, இதுக்கு மேலே கொடுக்க முடியாதுனால தான் சீட்டு எடுத்துடலாம். சரி, ஓகே ஓகே, இன்னும் முடிக்கலாமா? யாருக்கு உள்ள போகுது? ஸோ 23 சீட்டு கீழே போட்டாச்சு. ஸோ சீட்டு எடுத்துடலாம். எடுத்தாச்சு. சப்பா, கை வைக்குது. மாடி அதே டெய்லர், அதே வாடகை. அது மாதிரி முன்ன சொன்னதான், அதே கம்பெனி, அதே டேப். செல் ஒன்று புதுசு வாங்கணும். பேர் படிக்கும்போது கேமராவோட குவாலிட்டியாகவே தெரிய மாட்டேது. சீட்டு எடுத்தாச்சு, பிரிச்சுட்ருக்குறோம். அச்சோ இந்த 3 கிளியுதே. சீட்டு பிரித்து படிக்கிற வரைக்கும் மாதிரி. சிறந்திருச்சு. சீட்டு யாருன்னு பார்த்துருவோம், பிரிச்சிடலாம். என்ன எழுத்துன்னே தெரியலையே. 3 எழுத்து தான் இருக்குது. என்ன பேர்? பூபதியாக இருக்குமா? 3 எழுத்து. ஆமாம், பூபதி தான். நான் தான் சொன்னேன்ல, என்ன இப்போ தான் எழுதணும் ரீசெண்டாக. 3 எழுத்து, டீ வந்து சுழிச்சிருக்குது. சார், புலி அட்டு பூபதி கொடுமுடி டிபிசி ஸ்டாஃப். அவருக்கு அமௌண்ட் வந்துருச்சு, சீட் அடிச்சிருச்சு. ஸோ பூபதிக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணி வச்சிடலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு எல்லாமே அனுப்பிடுறேன். பாய்.